இது உங்கள் தமிழ் கிரிச். இப்போ நம்ம செய்ய போகிறது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது ஒரு கீரை. என்ன கீரை? வெந்தயக்கீரை. தக்காளி வெந்தயக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்குதுங்க. ஒரு கட்டு, இது சின்ன கட்டாக தான் கொடுப்பாங்க மார்க்கெட்டில் சின்ன கட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் மெலிசாக இருக்கும். அதனால் இதாங்க கஸ்தூரி மேட்டின்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான். இது காய வச்சா அந்த பொருள். சரி, இதில் நம்ம துவையல் செய்யலாம். சூப்பராக இருக்கும். சரி வாங்க. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. கடலைப்பருப்பு, பூண்டு இந்த அளவில் வேணும், நிறையா வேணும். இந்த அளவில். இந்த மிளகா காரம் ஜாஸ்தி, அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறேன். அடுத்து கருவேப்பிலை, புளி, கீரை. வாங்க பார்க்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். பருப்பு போட்டுக்கணும். பூண்டு மக்களை இந்த அளவில் போடணும். வரமிளகா, மக்களை கருவேப்பிலை பாருங்க, நிறையா எடுத்துருக்குறேன். கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். வாசம் நல்லா இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. போட்டுக்கலாம், ஆறட்டும். இப்போ அதே சட்டியில் போட்டு வணக்கணும். இந்த வணக்குனீங்கன்னா கொஞ்சோண்டு ஆயிடும். நான் வதக்கிட்டு காட்டுற மாதிரி எவ்வளோ இடம் இருந்துச்சு. வதக்கினா இங்கே இவ்வளோ இலை தான் வரும். பார்த்தீங்களா மக்களே, கொஞ்சோண்டு ஆயிடுச்சு வரும். அவ்வளவு நன்மை உடம்புக்கு. வெந்தயக்கீரை அவ்வளவு நன்மை. இந்த வெந்தயக்கீரையில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. அதனால தான் வயிறு வலிக்கு அப்படின்னா காலையில் கொஞ்சோண்டு வெந்தயம் சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது வெந்தயத்திலையும். இந்த கீரை அதோட நன்மை. சரி, ஆரட்டு மக்களை 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் பாருங்கள். இந்த அளவில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணியாச்சு. இதை போட்டுக்கலாம். புளித்தண்ணி மக்களை, புளித்தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் கம்மியாக புளி எடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. புளியை பார்த்தீங்களா இவ்வளோ கட்டியாக இருக்கு பாருங்க. கட்டியாக எடுத்துகிட்டு லைட்டாக ஊற்றிக்கிட்டு அரைக்கலாம்.
மக்களே, இதையும் நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த திக்னஸாக கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சட்னிக்கு அரைச்ச மாதிரி வந்துடும். துவையலுன்னு செஞ்சோன்னா இந்த ஒரு மெத்தேடு நீங்கள் எதுக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, வாங்க கூட போட்டுக்கலாம். இதை போட்டுக்கலாம். வேறு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை ஒரு அடி அடிச்சிடலாம் மக்களே. பார்த்தீங்களா மக்களே, எப்படி ஆயிருக்குது? கட்டியாக வந்துருச்சா பாருங்கள். அதான் இந்த மெத்தேட் சொன்னேன். அவ்வளோதான். வெந்தயக்கீரை எப்படி செய்யலாம் துவையலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விடாதீங்க. வெந்தயக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. பொரியல் பண்ணி சாப்பிட்றதோட இப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வச்சுக்கிடலாம், ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். எல்லோரும் நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரீக் எல்லோரும் இந்த கீரையை ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.